2 நாட்கள் பயணமாக குவைத் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பாரம்பரிய முறைப்படி இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. புத்தாக்கம் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் இந்தியா கவனம் செலுத்தி வருகிறது. குவைத் நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. குவைத்தில் வளைகுடா தொழிலாளர் முகாமில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி தொழிலாளர்களுடன் சிற்றுண்டி அருந்தி உரையாடி உற்சாகம். அம்பேத்கர் பற்றி அமித்ஷா பேசியது பாஜகவின் உயர் வர்க்க பாசிச முகத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. நாடாளுமன்ற கலைவரத்தில் திமுக எம்பிக்கள் ஜனநாயக கடமையாற்ற தவறவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தமிழக அரசு தவறுகளை மறைக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. மத்திய மேற்கு வங்க கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. 22ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் 22ஆம் தேதி மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டப் பணிகளுக்கு 26,000 கோடியை விடுவித்திடுக. மாநில பேரிடர் நிதியை உயர்த்தி வழங்கவும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழக அரசு கோரிக்கை. செறிவூட்டப்பட்ட அரிசி மீதான ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. பழைய எலக்ட்ரிக் கார், பாப்கார்ன் உள்ளிட்டவற்றுக்கு ஜிஎஸ்டி வரி அதிகரிப்பு. இஸ்ரேல் மாடல் விவசாயம் தமிழ்நாட்டுக்கு வேண்டும். தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது திமுக அரசுதான். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. நெல்லை நீதிமன்ற வாசலில் நடைபெற்ற சம்பவத்திற்கு அரசு பொறுப்பேற்க முடியாது. சட்டப்படியே நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அமைச்சர் ரகுபதி பேட்டி. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை இபிஎஸ் வெட்ட வெளிச்சமாக்கியதால் ரகுபதி விரக்தி. அமைச்சர் பதவிக்கு துளியும் தகுதியற்றவர் ரகுபதி என ஜெயக்குமார் காட்டம். ஜாஃபர் சாதிக் வழக்கிலிருந்து விலகிய நீதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என சந்தேகம் எழுகிறது. துணைவேந்தர் விவகாரத்தில் அமைச்சர் கோவி செழியன் அரசியல் செய்வதாகவும் அண்ணாமலை பேச்சு. வார்டு மறுவரையறை, இடஒதுக்கீடு நடைமுறைகள் முடிந்த பின்பே உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதி. தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சிகளுக்கு சிறப்பு அதிகாரிகள் கொண்டு வர தமிழக அரசு முடிவு. 27 மாவட்டங்களுக்குமான உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான பதவிக்காலம் ஜனவரி மாதத்துடன் முடிவடையும் நிலையில் திட்டம்.
நெல்லை தென்காசி எல்லையில் உள்ள கருத்த பிள்ளையூரைச் சேர்ந்த நபர் தலை துண்டிக்கப்பட்டு கொடூர கொலை. நெல்லை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 3 கொடூர கொலைகள் ஏற்பட்டதால் அதிர்ச்சி. ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணையில் இருந்து விலகுகிறேன். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ.டி. ஜெகதீஷ் சந்திர அறிவிப்பு. அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சை ஏற்க முடியாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. அமித்ஷா வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பொங்கல் நாளன்று நடைபெறவுள்ள யுஜிசி நெட் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு திமுக எம்பி கனிமொழி கடிதம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மறுசீராய்வு மனுவை நிராகரித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. நெல்லை மாவட்ட நீதிமன்ற நுழைவாயில் அருகே இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். கவனக்குறைவாக இருந்த போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க நெல்லை காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கான காவல்துறையின் மனு தள்ளுபடி. பதியப்பட்ட வழக்கு பிரிவுகள் பொருந்தவில்லை என்று கூறி தள்ளுபடி செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் விதிமீறல் தொடர்பான வழக்கை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்த மனு. காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மெரினாவில் களைகட்டும் உணவு திருவிழா. நீண்ட வரிசையில் காத்திருந்து உணவருந்த ஃபுடீஸ். குடும்ப தகராறில் சென்னையில் தனது 2 குழந்தைகளை கழுத்தை அறுத்துவிட்டு தாயும் தற்கொலை முயற்சி. 1.5 வயது குழந்தை உயிரிழந்த நிலையில் 4 வயது சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில் நிலையத்தில் கிடந்த 1.5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் ஒப்படைத்த அதிகாரிகள். கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான கார் பந்தயம். நோவிஸ் கோப்பைக்கான போட்டியில் சீறி பாய்ந்த கார்கள். மதுரை மத்திய சிறை உதவி ஜெயிலரை தாக்கிய இளம்பெண். சிறை கைதியின் பேத்தி மற்றும் மகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக மாநகர மகளிர் போலீசில் புகார். சென்னை பெரும்பாக்கத்தில் தாயின் 2 கைகளையும் வெட்டிய மகனால் பெரும் பரபரப்பு. தந்தையை விட்டு தாய் வேறு ஒருவருடன் வாழ்ந்து வந்ததால் ஆத்திரத்தில் கொடூரச் செயல். வேலூரில் பாஜக பிரமுகர் விட்டல்குமார் கொலை செய்யப்பட்ட சம்பவம். நாகல் ஊராட்சி மன்ற தலைவர் பாலாவும் அவரது மகனும் கைது. கள்ளக்குறிச்சி சின்னசேலம் அருகே தீர்த்தத்தில் விஷம் கலந்து 5 பேரை கொல்ல முயற்சித்த விவகாரம். விஷம் கலந்து கொடுத்த சாமியார் மீது கீழ்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பிரபல தனியார் பள்ளியை மூடுவதாக தகவல். குழந்தைகளுடன் பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு.
கர்நாடக மாநிலத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. கார் மீது கண்டெய்னர் லாரி சாய்ந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். மத்திய பிரதேசத்தின் போபாலில் லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை. 52 கிலோ தங்கம், 234 கிலோ வெள்ளி, 1 கோடி ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதல். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் வரும் 13ஆம் தேதி தொடங்குகிறது மகா கும்பமேளா. முன்னேற்பாடு நடவடிக்கைகளின் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு எதிராக கைது வாரண்ட். வருங்கால வைப்பு நிதி மோசடி புகாரில் நடவடிக்கை. அனுமதி மறுக்கப்பட்டும் புஷ்பா 2 பட சிறப்பு காட்சியில் நடிகர் அல்லு அர்ஜுன் பங்கேற்றார். பெண் பலி குறித்து தெலுங்கு திரை உலகினருக்கு கவலை உள்ளதா என்றும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கேள்வி. தன் மீது பல அவதூறான கருத்துகள் பரப்பப்படுவது வருத்தம் அளிக்கிறது. எந்த அரசியல் தலைவரையும் பழி கூற விரும்பவில்லை என்றும் நடிகர் அல்லு அர்ஜுன் பதில். வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடித்த விடுதலை பார்ட் 2 படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியாகி இணையத்தில் வைரல். மிஷ்கின் இயக்கத்தில் உருவாகி வரும் பிசாசு பார்ட் 2 பட புதிய போஸ்டர் வெளியீடு. நடிகை ஆண்ட்ரியா பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ். விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி, ஆர்த்தி தம்பதி சமரச தீர்வு மையத்தில் மனம் விட்டு பேச வேண்டும். சென்னை குடும்ப நல நீதிமன்றம் அறிவுறுத்தல்.